Ambition without action is fantasy. வணக்கம் மக்களே. கைஸ், ஹேவ் யூ எவர் வண்டர், இந்த ஐசிஐ நம்மளுக்கு எம்சிக்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து எம்சிக்யூவில் ஏதோ ஒரு 2 ஆப்ஷன் எது வரும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் ஆப்ஷனில் இருக்கிற 4மே நம்மளுக்கு ஆன்சராக வரலையே அப்படின்னு நீங்கள் என்ன சப்ஜெக்டாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எஸ், பேப்பர் நம்பர் 7 ஆஃப் சிஏ ஃபைனல் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனோட 15 days ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Before getting into the strategy, I'll brief you about this subject. ஸோ இப்போ நம்ம பேப்பர் நம்பர் 7 டைரக்ட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். 1 is 70 mark segment which is pure direct tax and 30 mark segment which is the international taxation. ஸோ இப்போ நம்ம வந்து ஹையர் வெயிட்டேஜ் வந்து டைரக்ட் டேக்ஸுக்கு 70 marks அண்ட் இன்டர்நேஷ்னல் டேக்ஸுக்கு இட் இஸ் 30 marks. 15 days நான் எப்படி பைஃபர்கேட் பண்ணியிருக்கேன்னா டைரக்ட் டேக்ஸுக்கு 11 days அண்ட் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனுக்கு 4 days அந்த மாதிரி பைஃபர்கேட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் இஸ் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இப்போ நம்ம ப்ரிடாமினண்ட்டாக டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் இட் வில் பி 5 heads ஆஃப் இன்கம் அண்ட் அதர் என்டிட்டிஸ்க்கு எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும் அண்ட் டேக்ஸ் டிடக்ஷன், டிடிஎஸ், டிசிஎஸ், அப்பீல்ஸ், அசஸ்மெண்ட் இதெல்லாம் தான் மெஜாரிட்டி இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்ட்ராட்டஜி நவ். First is capital gains 1 day, next PGPP 2 days and capital gainல நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா usually I prefer to begin direct tax with the 5 heads of income. ஸோ 5 heads of income நம்ம வந்து அந்த சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ஒரு மேஜர் சங்க் கம்ப்ளீட் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால capital gain first because capital gain and PGPP வந்து இட்ஸ் a very vast big chapters. ஸோ இந்த 2 சாப்டர்ஸே நம்ம 5 heads of incomeல கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். அண்ட் நீங்கள் கேபிட்டல் கெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ் லைக் நம்மளோட பேசிக் எக்ஸம்ஷன் என்ன, சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன அண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு டேக்ஸ் ரேட், கம்பெனிஸ்க்கு டேக்ஸ் ரேட் அந்த மாதிரி எல்லா பேசிக்ஸுமே ரிவைஸ் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ தட் ஐ ஹவ் அலோகேட்டட் 1 day அண்ட் PGPP 2 days. அண்ட் இதுக்கு அதிகமாக நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து பார்க்கணும் பிகாஸ் PGPP இஸ் அ ஷார்ட் 14 mark ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ அதனால அதில் நீங்கள் சான்ஸே எடுக்கக்கூடாது. தட் இஸ் வை ஐ ஹவ் புட் 2 days இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதனால நீங்கள் ரிவிஷன் அப்போது இன்னும் ஈஸியாக அந்த சாப்டரை ரிவைஸ் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 நாள் எடுத்து பொறுமையாக ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டு நாட் மிஸ் அவுட் ஆன் எனி டாபிக்ஸ் டூரிங் அ ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. And house property, income from other sources, salaries and ICDS 1 day. This will be like 80 to 90%. I felt it was similar to IPCC portion now. So house property and salary predominantly same. ICDS is a new concept but it's very small chapter. And yeah, IFOS, income from other sources also, it will be pretty similar only. ஸோ அதுக்கு நான் 1 day போட்டிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் புட் அ கேட்டகரி கால் அசார்ட்டட். இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபியூச்சர் வீடியோஸ் லைக் 7 days ஆர் 1.5 days ஸ்ட்ராட்டஜி அது எல்லாத்துலேயுமே அசார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த சாப்டர்ஸ் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தட் இஸ் வை ஐ எம் டெல்லிங் இட் இன் த 15 days ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அமால்கமேஷன், போனஸ், பைபேக், லிக்விடேஷன், அக்ரீட்டட் இன்கம், ESOP, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து 1 day. அண்ட் அதர் என்டிட்டிஸ். ஸோ அதர் என்டிட்டிஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் என்டிட்டிஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட், பி எலக்டோரல் ட்ரஸ்ட் ஆர் பிஸ்னஸ் ட்ரஸ்ட், செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரஸ்ட்டுமே கவர் பண்ணி தான் அங்கே போட்டிருக்கேன். அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், AOP, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் 1 day அலோகேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் செட் இஸ் யுவர் MAT அண்ட் AMT. MAT is minimum alternative tax and AMT is alternate minimum tax. Deductions, so chapter 6A deductions, advance tax and interest. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் 1 day போட்டிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக AMT அண்ட் MAT அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புது கான்செப்ட். டிடக்ஷன் வந்து ஒரு 50% வந்து நம்மளோட IPCC போர்ஷன் தான். அண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த சேம் ஓல்டு கான்செப்ட். ஸோ நீங்கள் இதில் வந்து MAT அண்ட் AMTக்கு ஒரு half day or 3/4 of your day you can take and the rest of the day you can utilize for these 3 chapters. Next is TDS, TCS, clubbing provisions and set off. இதில் பார்த்தீங்கன்னா clubbing and set off is very small. TDS, TCS you need to concentrate because நீங்கள் செக்ஷன்ஸ் படித்து அதோட ப்ரொவிஷன் படித்து அது கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சு அண்ட் ரேட் என்ன ரேட்டில் டிடக்ட் பண்ணணும் அது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் requires 1 day I guess. Next is assessment and appeal.
ஐ ஹவ் அலோகேட்டட் 1 day. இதில் பார்த்தீங்கன்னா அப்பீல்ஸ் வந்து இட்ஸ் அ குட் சாப்டர் அண்ட் இட் நாட் பி போரிங், பட் அசஸ்மெண்ட் இஸ் வெரி ட்ரை போரிங் சாப்டர். அண்ட் அது அசஸ்மெண்ட் எத்தனை வாட்டி படித்தாலும் அது மண்டையில் நின்னே தொலையாது. நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனால் அதுலேருந்து கொஞ்சம் ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் அட்லீஸ்ட் ரிவிஷன் 1.5 days கண்டிப்பாக பார்த்துருங்க. இதில் வந்து எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் I felt I was forgetting all the stuffs in the assessment chapter and rest of the chapters in DTs. I meant இப்போது நான் கவர் பண்ணியிருக்க சாப்டர்ஸ் தவிர என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம டிடியில் இருக்கோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து 1 day, which will hardly be 3 or 4 chapters I would have left. ஸோ இதெல்லாம் தான் நான் மெயின் சாப்டர்ஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அலோகேட் பண்ணி சொல்லியிருக்கேன். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் யூ கேன் புட் இட் லைக் 1 day அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் டேக் 1 day டு ரிவைஸ், பிகாஸ் நம்ம டிடி போர்ஷன்ஸ் ஆர் அகெயின் லைக் பிக் ஒன்ஸ் ஒன்லி. ஸோ நம்ம 1 day எடுத்து நம்ம ஒரு டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிற போர்ஷனை ரிவைஸ் பண்ணிட்டு போனோன்னா தென் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் இஸ் அ நியூ கான்செப்ட். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு போகிறப்போ அந்த சப்ஜெக்டில் நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் அண்ட் grip we can gain. அதனால நீங்கள் 1 day எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு சொன்ன ஸ்ட்ராட்டஜி அப்படியே பைபிள் மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கீப் இட் ஃப்ளெக்சிபிள். ஸோ இப்போது நான் உங்களுக்கு ஸ்மால் சாப்டர்ஸ் ஒரு நாளைக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆனால் நீங்கள் பெரிய சாப்டர்ஸ் எடுத்து எனக்கு முடிக்கலாம் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா தென் யூ ரீஷஃபுல் த ஆர்டர் அண்ட் கம்ப்ளீட் பிக் சாப்டர்ஸ். It all depends upon the mood what you have on the exact day. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. நான் 15 days இந்த ஆர்டரில் போனால் இட் வில் பி கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிராஃப்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் யூ நீட் டு ஸ்டிக் ஆன் த சேம் சாப்டர்ஸ் ஆர் ஆர்டர். ஸோ கீப் இட் ஃப்ளெக்சிபிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நான் சொன்ன ஏதாச்சும் சாப்டர்ஸ் முடிக்க முடியலன்னா ஐயோ முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்ட்ரெஸ் ஆகி பயப்படாதீங்க. இட் ஆல் ஹேப்பன்ஸ். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஹியூமன்ஸ், வி ஆர் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஜஸ்ட் முடிக்கலன்னா நெக்ஸ்ட் டே போஸ்ட்போன் பண்ணுங்கள். இல்லை அன்றைக்கான டேயில் அந்த சாப்டர்ஸ்க்கு உங்களுக்கு மூடு இல்லைன்னா வேறு சாப்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ரீஷஃபில் த ஆர்டர். Make sure that you complete it within 15 days. So that is our ultimate target of us. And second segment is your international taxation. So international taxationல நம்ம first cover பண்ண போகிறது transfer pricing 1 day and non-residents 1 day. ஸோ இப்போ நீங்கள் ஐசிஐ மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த நான்-ரெசிடென்ட்ஸ் தான் அவங்க கொஞ்சம் டைரக்ட் டேக்ஸில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அண்ட் இன்டர்நேஷ்னல் டேக்ஸில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. லைக் ரெசிடென்சி ப்ரொவிஷன்ஸ், இவங்க ரெசிடெண்ட்டாக இல்லையா, இவங்க ஆர்டினரி ரெசிடென்ட், இவங்க நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ அந்த மாதிரி பைஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டைரக்ட் டேக்ஸ் பார்ட்டில் வரும். அண்ட் த அதர் ப்ரொவிஷன்ஸ் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு நான் ரெசிடென்ட்ஸ் வில் கம் அண்டர் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன். ஸோ அதை ரெண்டுமே நான் கம்பைன் பண்ணி தான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டைரக்ட் டேக்ஸ்லேயே இந்த சாப்டரை கவர் பண்ணாமல் இங்கே கவர் பண்ணிக்கலாம். And the rest of the chapters in the international taxation I have put 2 days. So இந்த rest of the chaptersல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா equalization levy, DTAA, double taxation avoidance agreement, advance ruling, tax treaties, base erosion, profit shifting, model tax conventions. ஸோ இது எல்லாமே வரும். மேஜராக யூ நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஈக்குவலைசேஷன் லெவி, DTAA, அட்வான்ஸ் ரூலிங். ஸோ இது வந்து நீங்கள் மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. த ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் வில் பி வெரி ட்ரை அண்ட் தியரி. ஸோ அதை நீங்கள் வந்து மேலோட்டமாக பார்த்தாலும் பரவாயில்ல, பட் இந்த 3 சாப்டரையும் நீங்கள் சாய்ஸில் விடக்கூடாது. ஸோ இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் டிபி, நான் ரெசிடென்ஸ் அண்ட் தீஸ் 3 சாப்டர்ஸ். ஸோ டோட்டலாக 5 chapters will almost cover you 20 to 22 marks out of 30 marks. ஸோ அதுவே ஒரு பெரிய கவரேஜ் தான். ஸோ பை திஸ் we are end of 15 days. டிடி பொறுத்த வரைக்கும் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி அப்படிங்கிறத விட உங்களால் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். பிகாஸ் டிடி டெஸ்ட் யுவர் மெமரி பவர். ஸோ இது வந்து இப்படி பண்ணணும், இந்த ஸ்டெப் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் நம்மளுக்கு பார்த்தாது. என்ன ரேட் அப்ளை பண்ணணும், என்ன எக்ஸம்ஷன், என்ன எக்ஸப்ஷன், இது இன்க்ளூசிவா, அது எக்ஸ்க்ளூசிவா, அது எல்லாமே உங்கள் மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ விச் இஸ் வை டிடி வாரண்ட்ஸ் சம்மரி நோட்ஸ். ஸோ ஒரு சாப்டருக்கு நீங்கள் எடுக்கலனாலும் பரவாயில்ல, பட் முக்கியமாக டிடக்ஷன் சாப்டர், ரேட்ஸ், எங்கெங்கெல்லாம் ரேட்ஸ் வருதோ, டிடிஎஸ், டிசிஎஸ், அதர் என்டிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு சம்மரி சார்ட் ஆர் சம்மரி நோட்ஸ் அந்த மாதிரி ஒரு டேப்லர் காலமில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் த மோர் யூ see it, இப்போது டிடிஎஸ், டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா the more you see the section numbers, the more you see the rates, you will get it memorized. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நீங்கள்
தூக்கத்தில் ஏஞ்சி சொன்னால் கூட அதெல்லாம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போது நான் ரிப்பீட்டடாக பார்க்கணுன்னா டிடிஎஸ் சாப்டர் ஃபுல்லாகவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லலை, அதனால தான் நான் சம்மரி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் சம்மரி நோட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா டெய்லி ஒரு 5-10 minutes எடுத்து அந்த சம்மரி நோட்ஸை திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ யூ வில் கீப் ஆன் சீயிங் the rates daily na, it will automatically get registered in your subconscious mind. So this is one important thing, one important tip for DT. Another thing is that நம்மளோட ICA மாடியூலையும் சரி இல்லை நீங்கள் ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் சரி நிறைய வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும். ஏன் அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா that is when you can practice it well. There can be repeated questions but it's necessary to solve because நீங்கள் வந்து ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க, அந்த சாப்டரை அதோட ப்ரொவிஷன்ஸ் படிச்சுட்டு அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து பெருசாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டி அப்படின்னு இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு 4 நாள் கழிச்சு அதே கொஷின் சால்வ் பண்ணால் யூ மே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் பிகாஸ் யூ வுட் ஹவ் ஃபர்காட்டன் த ப்ரொவிஷன். ஸோ அதனால நீங்கள் ஒரே மாடல் கொஷின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4-5 வாட்டி அந்த மாதிரி மாடல் கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு கெட் இட் ரெஜிஸ்டர்ட். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் எல்லா வாட்டியும் எல்லா ஸ்டெப்ஸையும் போட்டு பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் 1-2 கொஷின் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் எழுதி சால்வ் பண்ணி ஸ்டெப்ஸ்லாம் போட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுமோ அப்படி எழுதலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 5-6 கொஷின்ஸ் ஆர் 10 கொஷின்ஸ் அதே மாதிரி சால்வ் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் டூ இட் இன் யூ கேல்குலேட்டர். அட்லீஸ்ட் செக் தட் த ஃபைனல் ஆன்சர் கெட்ஸ் மேட்ச்ட். ஏன்னா ப்ரெசன்டேஷன் கூட நீங்கள் ஸ்லோவாக பில்டப் பண்ணிக்கலாம், பட் த ஃபைனல் ஆன்சர் இன் டிடி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு ஃபெச் யூ மோர் மார்க்ஸ். அந்த ஸ்டெப்ஸுக்கு ஆப்வியஸாக மார்க் இருக்கும், பட் ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டு கடைசி ஆன்சர் நீங்கள் டேக்ஸில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ ஃபுல் மார்க்ஸ். So that is also very important. So repeated questions at least solve in a calculator and 1 or 2 sums you can try it fully with presentation. So in the points lana with respect to DT I wanted to tell you guys, just be mindful that you don't get confused between chapters, between rates, between sections. So அந்த மாதிரி இதில் என்ன அதில் என்ன அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் make sure that you read it in a proper flow. Also let me know how useful was this strategy and whether you were able to complete DT in 15 days. முடியும் நினச்சா முடியாது என்பதில்லை, தொடர்ந்து முயற்சிப்போம், மாற்றங்களை உருவாக்கும். உங்களை நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from AP.